ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இன்கம் டாக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிற புது வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டுடைய ஃபுல் ரிவ்யூ, அதாவது இந்த வெப்சைட்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் எப்போல்லாம் இந்த மாதிரியான வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு எப்போவுமே உடனுக்குடன் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், டிடிஎஸ் ஃபைலிங், டிசிஎஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ஃபைலிங், இந்த மாதிரியான டேக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான சர்வீஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அங்கே மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுப்போம். அப்புறம் நம்மளுடைய 6-in-1 டாக்ஸேஷன் கோர்ஸையும் டேலி பிரைம் கோர்ஸையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபராக கொடுக்குறோம், காம்போ ஆஃபராக. இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து 5,999 தான். இந்த டாக்ஸேஷன் கோர்ஸை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த டாக்ஸேஷன் கோர்ஸில் ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு, டிடிஎஸ் ஃபைலிங்கு, டிசிஎஸ் ஃபைலிங்கு, இபிஎஃப் ஃபைலிங், இஎஸ்ஐசி ஃபைலிங்கு, இதெல்லாம் என்னென்னு ஆரம்பித்து ஃபைலிங் வர நீங்கள் கற்றுக்கிறதால உங்களுக்கு கரியரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஜூனியர் லெவல்லே இருக்கீங்க, டாக்ஸேஷன் ஃபீல்டெலாம் என்னால் கற்றுக்கவே முடியலங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது, சீனியரும் கற்றுக் கொடுக்க மாட்டார், ரொம்ப நம்ம வந்து சிரமப்பட்டு தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த டாக்ஸேஷன் கோர்ஸ் கொண்டு வந்தோம். டாக்ஸேஷன் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், டேலி பிரைம் கோர்ஸையும் இதிலேயே அட்டாச் பண்ணிட்டோம். அதனால உங்களுக்கு அக்கௌண்ட்ஸே தெரியலனா கூட பரவாயில்ல, இதில் வந்து அக்கௌண்ட்ஸும் சேர்த்து நம்ம சாப்டர் கவர் பண்ணுறதால உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு +2 தான் படிச்சிருக்கீங்க, 10th வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம பேசிக்லேருந்து சொல்கிறதால உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் அக்கௌண்ட்டாக ஜாயின் பண்ணணும், ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணால் கூட கவலை இல்லை. அதுக்காக நீங்கள் எந்த டேலி கோர்ஸும் நீங்கள் அடிஷ்னலாக சேர வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த ரெக்கார்டட் கோர்ஸ் நீங்கள் வாங்கி பார்த்தாலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த காம்போ இருக்கிற 6-in-1 ப்ளஸ் டேலி பிரைம் இந்த கிளாஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸோடு கிடைக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக அவசரமாக பார்த்து முடிக்கணும் அப்படின்ற நிபந்தனை இல்லாமல், நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, எளிமையான முறையில் எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருக்கும், வித் லைவ் ப்ராக்டிக்கலோடு இருக்கும். அதனால் கோர்ஸ் ரிலேட்டடாக அந்த கிளாஸில் டவுட்னா நம்மளுக்கு தாராளமாக அந்த டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணலாம். கிளாஸ் வாங்கினவங்க மட்டுமே. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை உடனே கால் பண்ணி இந்த கோர்ஸை வந்து வாங்கிக்க. இந்த காம்போ ஆஃபர் வந்து லிமிட்டட் டைமில் தான் இருக்கும். அதனால் ஆஃபர் முடியறதுக்குள்ளே இந்த ஆஃபரை வந்து, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் டேக்ஸ் கன்சல்டன்ட்டு, டேக்ஸ் ப்ராக்டிஷனரு இவங்களுக்காக பிரத்யேகமாக, அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸு அண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான டாபிக் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியலங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்காகவே நம்ம ஒரு 2 வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான். இதில் நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க. இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன இன்கம் டேக்ஸில், ஜிஎஸ்டியில், டிடிஎஸ், டிசிஎஸில் என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதோட நோட்டிஃபிகேஷனு, அதோட எக்ஸல் ஷீட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது லைஃப் டைம் ஃப்ரீ தான் இந்த குரூப்பை பொறுத்தவரை. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸோடைய நியூ வெப்சைட்டை வந்து நம்ம கூகுள் பண்ணி எடுக்கிறோம். கூகுளில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் நியூ வெப்சைட்னு போடுங்க. இதில் இங்கே அஃபிஷியல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபைலிங் டேக்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா லான்ச் செய்யப்பட்ட புது வெப்சைட். முன்னாடி நம்மளுக்கு தெரியும் பழைய வெப்சைட் ஃபைலிங் போர்ட்டல் வெப்சைடு, அதுவும் இப்போ யூஸில் தான் இருக்குது. அதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இயருக்கு. இதில் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த தீமு, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2025 தான் இனிமேல் வரப்போகுது. முன்னாடி வந்து 1961 உங்களுக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி டு செக் ப்ரொவிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் 1961 வைஸ் வர்சா அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் இன்கம் டேக்ஸு 2025க்கும் 1961க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன செக்ஷன்னு எப்படி மாறி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் இது. ஸோ இதில் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஷீட்டு கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு செக்ஷன் நான் போடுறேன். 1961 இருக்க செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 194C உங்களுக்கு தெரியும், கான்ட்ராக்ட் டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் இங்கே வந்து இப்போ எதுவாக மாறி இருக்கு, அந்த 194C வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு 393 காமிக்குது. இல்லை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதோடைய நியூ ப்ரொவிஷன், அதாவது செக்ஷன் 393 டேக்ஸ் டு பி டிடக்டட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து நம்ம இந்த 44ADA இன்கம் டேக்ஸ் செக்ஷன் உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரொஃபஷனல் இன்கமுக்காக நம்ம ஃபைல் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டிய செக்ஷன் இது. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கம்ப்யூட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்குது. இது வந்து செக்ஷன் 58ன்னு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புது இன்கம் டேக்ஸ் படி. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் இருக்கிற, அதாவது 1961 ஆக்ட் படி இருக்கிற எல்லா செக்ஷனும் நீங்கள் போட்டாலும் அது என்ன செக்ஷனாக மாறி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் கைடன்ஸ் நோட்டுன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணலாம். இங்கே ஃபார்ம் நம்பர் ஐடி ரூல்ஸ் 1962 அதுபடியும் இருக்குது, இப்போ 2026ம் இருக்குது. ஸோ அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபார்ம் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த உதாரணத்துக்கு இந்த ஃபார்ம் 15G 15H உங்களுக்கு தெரியும், அந்த டிடக்ஷன்ஸு பிஎஃப் நீங்கள் கிளைம் பண்ணும்போது அமௌண்ட்டு டிடக்ட் ஆகாமல் இருக்கணும், டிடிஎஸ் டிடக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற ஃபார்ம் இது. ஸோ இப்போ அந்த ஃபார்மை வந்து 121 மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், கரண்ட் இயர் ஃபார்ம், அதாவது 1962 61 படி இருக்கிற ஃபார்முடைய நம்பர் இருக்கும், அது என்னவா மாறி இருக்கு, அதாவது அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. இங்கே வந்து கிளிக் இயர்னு கொடுத்தீங்கன்னா அது டீட்டெயில் வியூ வருதான்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலாக என்ன இருக்குது, அந்த ஃபார்ம் என்னவா மாறி இருக்கு, நேம் ஆஃப் த ஃபார்மு இப்போ என்ன நேம் ஆஃப் த ஃபார்ம் செக்ஷன் நம்பராக மாறி இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதிகமாக பெரும்பாலான எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுற ஃபார்மு ஃபைல் பண்ணுறப்போ, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16 சொல்லுவோமா, ஸோ அது ஃபார்ம் 130ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎஸ் 27 டிசிஎஸ் ஃபைலிங் ஃபார்ம் வந்து 27Dன்னு இருக்குது, இப்போ 133ன்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் டிடிஎஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், 24Q சேலரிக்காக டிடிஎஸ் ஃபைல் பண்ணுவோம், இப்போ 138ன்னு மாற்றிருக்காங்க. அதர் தென் சேலரியுடைய ஃபார்ம் வந்து 26Qன்னு இருந்துச்சு, இப்போ 140ன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஃபார்ம்ஸ் வந்து இப்போ அந்த ஃபார்ம் நேமில் இருக்காது, அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் அடைய வேணாம். அதனால் இந்த போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய பழைய ஃபார்மோட நேம் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். அதை அந்த ஃபார்ம் என்னவா மாறி இருக்குது, புது நேமில் என்ன மாறி இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த FAQவும் கைடன்ஸ் நோட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து மெயின் பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே டேக்ஸ் டூல்னு கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் டூலை பற்றி பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த டேக்ஸ் டூல் மெனுவில் உங்களுக்கு பாப்புலர் டேக்ஸ் டூல்ஸ்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் இருக்குது, டிடிஎஸ் கால்குலேட்டர் கூட இருக்குது, டிசிஎஸ் கால்குலேட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கால்குலேட்டரும் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட இன்கம் டேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு தெரிலங்க, டிடிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிலங்க, டிசிஎஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலன்னு கேட்டால் பயமே வேண்டாம், இந்த பாப்புலர் டேக்ஸ் டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட இன்கம் டேக்ஸை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு கன்சல்டன்ட்டையோ ஒரு ஆடிட்டர்ட்டையோ நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட சேலரியை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட இன்கம் டேக்ஸ் கால்குலேட். இதுவும் ஒரு நல்ல ஒரு மெனு தான். ஆல்ரெடி நம்ம பழைய இன்கம் டேக்ஸ்லாம் இருக்குது, அதுலேயும் இல்லைன்னு சொல்லல. ஸோ அதுலேயுமே இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் பண்ண மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அடுத்து டேக்ஸ் கேலண்டர் அப்படின்ற ஒரு மெனு இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த டேக்ஸ் கேலண்டரை கிளிக் பண்ணதும் என்னென்ன டியூ டேட், இப்போ மார்ச் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25-26 முடிய போகுது. ஸோ இந்த டியூ டேட்டுக்குள்ளே என்னென்னலாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதும் இதில் வந்து காமிச்சிருக்கு. டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் செலான் கம் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டேக்ஸ் டிரெக்டர் அந்த செக்ஷன். இப்போ டிடிஎஸ்க்கான அந்த செலானை நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் அந்த டேக்ஸ் கேலண்டரில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ், அந்த மெனுவில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸு. அடுத்து இந்த சர்க்குலர் அண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இதில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்கம் டேக்ஸ் தொடர்பாக, அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மெனு மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த இன்கம் டேக்ஸோடைய நியூ வெப்சைட் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மெனுவெல்லாம் வந்திருக்கு,
அதில் எப்படி நம்ம சர்ச் பண்ணணும், நம்மளுடைய பழைய ப்ரொவிஷன் நம்பரை போட்டு புது ப்ரொவிஷன் நம்பர் என்னவா மாறியிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணிடுங்க. ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு நம்மளுடைய சர்வீஸோ கிளாஸோ தேவைப்படுறதா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டாக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.